Hello friends, welcome back to How to Videos. ஸோ விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தா ஒரு மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் அதுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணுறது, ஸோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஐ பட்டன் கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸ் பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் இருக்கும். விண்டோஸ் அப்டேட் நீங்கள் வந்து பார்த்தா செக் ஃபார் அப்டேட் இருக்கா, செக் ஃபார் அப்டேட் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செக் ஃபார் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்குன்னு காட்டுறது. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுற எல்லா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தா ஸ்னிப்பிங் டூல் தான். ஸோ ஓகே, நம்ம ஸ்னிப்பிங் டூல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்னிப்பிங் டூல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்து ஸ்னிப்பிங் டூல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதில் மெயின் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூலில் இப்போ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவனால் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஏரியாக்குள்ளே வேணும். ஓகே, நான் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் லோக்கல் டிஸ்க் ஓப்பன் பண்ணுறோம். பர்ஃபார்மன்ஸ் லாஸ் தென் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சின்னதாக ஒன்று பண்ணிட்டோம். தென் மேலே இருக்க ஸ்டாப் பண்ணி கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பண்ணது வந்து பார்த்து ப்ளே ஆகும். ஸோ நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணோம், அது வந்து பார்த்துன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்து சேவ் பட்டன் இருக்குது. சேவ் பட்டன் கொடுத்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோடில் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூலில் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டாக ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எனக்கு இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாடர்ன் ஃப்ளைஅவுட் இங்கே வந்து பாருங்கள். ஸோ நமக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தா ஃப்ளைஅவுட் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக வந்து வருது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு வேணுன்றதெல்லாம் வந்து பார்த்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் வந்து பார்த்தா உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து தூக்கி போடுவோம். ஃபஸ்ட் நம்ம விண்டோஸ் 7, 8லாம் இப்படி மேலே தூக்கி பண்ணுவோம். நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த இடத்த கொண்டு போய் நம்ம இந்த ஏரோ மார்க்கில் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்சர்ட் ஆயிடுது. இப்போ வந்து பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப் வந்து பின் பண்ணியிருக்கீங்க. திரும்பி வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து தூக்கி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. நீங்கள் இந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா பின் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ளைஅவுட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் மேனேஜர். ஸோ டாஸ்க் மேனேஜர் நமக்கு வந்து இப்போ சர்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதாக வந்து பார்த்தீங்கன்னா புது டாஸ்க் மேனேஜர் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். மேலே நமக்கு வந்து இப்போ சர்ச் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். அது மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறது என்ன வேணும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூமிட் சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜூமிட் சாஃப்ட்வேர் வந்து காட்டுது. ஸோ இதான் வந்து இப்போ ஜூமிட் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பண்ண கேஸ்பாஸ்கி பற்றி நான் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா கேஸ்பாஸ்கின்னு போட்டதுக்கப்புறம் வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து இன்டாஸ்க் பண்ணுறது, அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது, டீட்டெயில்ஸ், ஓப்பன் ஃபைல் லொகேஷன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ டாஸ்க் மேனேஜரில் வந்து சர்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் 11ல் விஜிட் பேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த விஜிட் பேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன் லாஸ்ட்டில் வந்து அந்த வெதர் காட்டும். அந்த வெதர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விஜிட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விஜிட் வந்து அதிகப்படி யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நமக்கு அந்த விஜிட் பேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வந்து இருக்குது. நம்ம வேணுன்றதெல்லாம் சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மேலே வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம ஃபோட்டோஸ், ஸோ நம்மளோட விஜிட்லேருந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபோட்டோ விஜிட்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் க்ளோஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ விஜிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விண்டோஸ் 11ல் விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜிட் பேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோட்பேட் ஆப் வந்து பாருங்கள். ஸோ நோட்பேட்லேயும் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பழைய அப்டேட்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 11 பில்லை வந்து பார்த்துருந்தோம். நோட்பேடுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்து நோட்பேட் வந்துருச்சு. ஸோ ஹலோ, இப்போ நமக்கு அந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் இருக்குது. ப்ளஸ் பட்டன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நோட் பேட் வந்து அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். எவ்வளோ நோட் பேட் வந்து வேணுமோ ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நியூ சர்ச் பாக்ஸ். ஸோ சர்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் பாக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங் கூட வந்துருக்கு. ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 வந்து போடுவோம். ஸோ நம்ம சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டு வந்து காட்டும். சைட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் ரிசல்ட்ஸ் கூட வந்து காட்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போட்டதுக்கப்புறம் நம்மளோட டிவைஸ் ஃபோல்டர் கூட வந்து காட்டுது. ஸோ அது மூலம் ஃபோட்டோ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ரைட் கிளிக் பண்ணி நம்ம டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். ஓகே, டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வந்து போயிட்டோம். இங்கே நமக்கு வந்து பார்த்தா சர்ச் இருக்குது. சர்ச்சில் நமக்கு வந்து பார்த்தா 4 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைடி, இன்னொன்று வந்து சர்ச் ஐக்கான் ஒன்லி, இன்னொன்று வந்து சர்ச் ஐக்கான் லேபிள், இன்னொன்று வந்து சர்ச் பாக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்ச் பாக்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ், சர்ச் ஐக்கான் லேபிள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பழைய ஸ்டைல். அதில் வெறும் சர்ச் அண்ட் ஐக்கான் மட்டும் வேணும் அப்படின்னா இது. தென் அதுக்கப்புறம் ஹைடு. ஸோ இது விண்டோஸ் 10 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் மெனு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து சர்ச் பாக்ஸ் வந்து வேணும். ஓகே, லாஸ்ட் ஒன் நீங்கள் விண்டோஸ் 11 வந்து லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு புது ஆப்ஷன் வந்து இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ரெக்கமெண்டேஷன்ட்டு. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்து காட்டும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைம் ஜாஸ்தியாக இருக்குது, இதை கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சஜஷன் வந்து காட்டும். மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளை ஆல் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேஞ்சும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது நமக்கு இந்த பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த விண்டோஸ் 11 வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான விண்டோஸ் 11 அப்டேட்ல முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் இருக்கும், அங்கே செக் ஃபார் அப்டேட் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நிறைய புது சேஞ்சஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ முக்கியமாக வந்து ஸ்னிப்பிங் டூலில் இருக்கிற ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் நம்மளால் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கூட வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிக்க முடியும். அது டிஃபால்ட்டாக இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஃபீச்சர். தென் அதுக்கப்புறம் டாஸ்க் மேனேஜ் சர்ச், அந்த மாடர்ன் ஃப்ளைவுட்டு, ஸோ பேட்டரி ரெக்கமெண்டேஷன், ஸோ எல்லாமே நல்ல ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.